இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? தீபாவளிக்காக ஓமப்பொடி பண்ண போறேன் இப்போ. சரி. அதுக்கு என்னெல்லாம் வேணும் சாமான்லாம் இங்கே இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மாலாடு பண்ண போறேன். சரி. இது ஆயிட்டு அப்புறம் அந்த மாலாடு இருக்கு. இப்போ என்னெல்லாம் சாமான் வேணுங்கிறத 3 கப்பு கடலைமா. சரி. 2 கப்பு இதில் இருக்குது, கையில் இருக்கு. ஓகே. 3 கப்பு கடலைமா, 1 கப்பு அரிசிமா. ஓ, அரிசிமா வெங்க இது அரிசிமா. அதுக்கப்புறம் இது ஓமத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம 2 ஸ்பூன் ஓமத்தை எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். இதில் இத்தனை போட்டுண்டு இவ்வளோ போட்டால் போதும், 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு உப்பும் போட்டு பெருங்காயமும் போட்டு நெய்யும் ஊற்றி பிசைஞ்சிடணும். ஓகே. பிசைஞ்சிட்டு இந்த தேங்காய் பொடியில் எண்ணெயில் பொரிக்கணும். தேங்காய் பொடியை இப்படி மூடிக்கணும். மூடிட்டு தேங்காய் எண்ணெய் இதுக்கு இப்போ இதுக்கு இந்த தட்டு பாரு, இந்த தட்டு தனியாக இருக்குது. இது ஓமப்பொடி தட்டு, ஓமப்பொடி பொழிகிற தட்டு. அதை இதுக்குள்ளே வச்சுட்டு அதை இதுக்குள்ளே வச்சுட்டு இதால் இதை மூடி இதில் திருகணும். திருகிட்டு இதில் மாவை போட்டு பிசைஞ்ச மாவை போட்டு இதால் புழியணும். எப்படி திருகணுங்கிறத சொல்லிட்டேன். ஓகே. இப்போ புதுசாக வேற மாதிரியும் வருது, அதுவும் வாங்கிக்கலாம். அதாவது புதுசாக வேற மாதிரி எல்லாம் வருதான், அதுவும் வாங்கிக்கலாம். இது நன்னா வரும். சரி. ஓகே. 2 கப்பு. ஓகே. கடலைமா. ஓகே. 2 கப்பு. இது 1 கப்பு, 3 கப்பு. ஓகே. 3 கப்பு. வெரி குட். அரிசிமா 1 கப்பு. 1 கப்பு. ரைட். ஓகே. இந்த நல்லா கலந்துட்டு சரி. சலிக்கணும்னு நெசிட்டி இல்லை. இல்லை நல்ல மாவு நல்லா இருக்கு. மிளகு பொடி, ஓமப்பொடி, ஓமத்தை பொடி பண்ணுது. அப்படியே மிக்சியில் அரைச்சு. அப்படியே அரைச்சது அது போதும். அது அவாவா இஷ்டமா நீ இல்லை இவ்வளோதான், 1 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கிட்டேன். சரி. உப்பு. ஓகே. ஓகே. உப்பு அவாவா இஷ்டம். அவாவா இஷ்டம். பெருங்காயம். ப்ரெஸ் பண்ணுவோம். ஆமாம். ஃபுயலை ப்ரெஸ் பண்ணுவோம். அழுத்து வெந்துட்டு போதும். அப்புறம் நெய். ஓகே. கொஞ்சம் ஊற்றிக்கோ. 3க்கு 3 ஸ்பூன் போருமா. அதை பெசரிக்கணும் முதல்ல. அது ஏதோ பிடிக்க வரணும்பா இல்லை? அது கிடையாது, ஜனம் விட்டுடணும். ஓகே. அது இதுக்காச்சு. வெண்ணையும் போடலாமா? இல்லை வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போடலாம், நெய் வேண்டாம். சரி. நெய் போட்டால் கொஞ்ச நாள் இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா அதை ஒரு தரம் காய்ச்சிடுறோமோ இல்லையோ. கரெக்ட். தீபாவளின்னா இது மாதிரி ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் பண்ணினாலே போதும். இதெல்லாம் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் காசு ஈஸியாக இருக்கும். யாருக்கா இருந்தாலும் கடிக்கிறதும் சமமே இல்லையே. கரெக்டாக சொல்லு. வயசானவளுக்கும் இது கடிக்கிறதும் சமமே இல்லை. வயத்தை ஒன்றும் பண்ணாது. ஓமம் போட்டுடுறோமோ இல்லையோ. என்ன பண்றேன்? இந்த மாவை பிசைஞ்ச மாவை உருட்டி இதுல போட்டிருக்கேன். ஓகே. 2 உருண்டை போட்டுக்கலாம். ஓ, 2 போட்டுக்கலாமா? நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஆமா, சின்னதா தான் பண்ணிருக்கேன். ஓகே. வெரி குட். அம்மா ஓமப்பொடி முடிச்சிட்டேலா? ஆமாம். இதை இப்போ நொறுக்கி தானே இது பண்ண யூஸ் பண்ணோம். ஆமாம், நொறுக்கி தான் சாப்பிட்ணும். நொறுக்கிட்டே வேணால் தட்டில் வச்சு கொடுக்கலாம். சரி. அப்புறம் சாப்பிட்றவா நொறுக்கி தான் சாப்பிட்ணும். ஓகே. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லல. நாங்கள் எங்கள் புக்காத்தில் பெரிய குடும்பம். அது நாங்கள் இருக்கிற போது 2 பேர், நான் எங்கள் ஒருத்தி 2 பேர் எண்ணெய் வச்சுன்னு பொழிவோம். எங்கள் மாமியார் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு தேங்காய் மாவு, ஒருத்தருக்கு ஓமப்பொடி மாவு பிசைஞ்சு கொடுப்போம். நாங்கள் டக்கு 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 பொழிஞ்சிருவோம். எங்களுக்கும் வேலை செய்கிறதே தெரியாது.
நாங்கள் நிறைய பேர் 25 பேர் இந்த 2 குடும்பம் அது. அதனால் கொஞ்சமெல்லாம் பண்ண முடியாது, பெரிய எண்ணெய்லாம் பண்ணணும். ஒருத்தர் ஒன்று பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும், கஷ்டமாகவே தோணாது எதுவுமே. ஏதோ 2 நாள் பண்ணுவேன். ஒருத்தர் ஒரு இது, ஒருத்தர் ஓம்புடி, ஒருத்தர் தேங்காய். அடுத்த நாள் அவள் மாற்றி புரியணும். வேறு எதாவது இருந்தால் ரொம்ப ஹெவியாக இருக்கிற செஞ்சவா மறுநாள் கொஞ்சம் லூஸாக இருக்கிற காரியம் எதுவோ அதை செய்யணும். தேங்காய்னா கொஞ்சம் ஈஸியாக புரியுதான். ஏன்னா பெரிய பெரிய இது சீக்கிரமாக மாவாயிடும். ஓம்புடி இது சீக்கிரம் மாவாகாது. அதனால இன்னைக்கு ஓம்புடி புரிஞ்சோ நாளைக்கு தேங்காய். ஓ, உங்கள் கோ சிஸ்டர்ஸ்குள்ளே? ஆமாம். ஒரு ஓப்படி உள்ள சமையல்லாம் பார்த்துப்போம். நாங்கள் 5 பேர். அதனால எல்லா வேலையும் டக்கு டக்கு எங்களுக்கு கையில் அப்பப்போ ஜூஸ் வரும், இது காஃபி வரும், டீ வரும். நாங்கள் இங்கே செய்கிறோம் இல்லையோ, அதனால எங்களுக்கு எல்லாம் நாங்கள் போனோன்னா எங்களுக்கு தட்டு போட்டு சாப்பாடு ரெடியாக இருக்கும். நாங்கள் உட்காந்து உள்ளே எங்களுக்கு அந்த காரியம் எதுவும் கிடையாது. அதனால அப்பெல்லாம் பட்சணம் நிறையா பண்ணி குழந்தைகளும் நிறையா, எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குது. எல்லாரும் ஸ்கூல்லேருந்து வந்து நல்லா சாப்பிடுவா, போராதுன்னே இருக்காது. ஓகேலாம் சுஜன் பன் கிச்சனுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பாக்கி ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. சரி, மாலாடு அடுத்தது நம்ம மாலாடு பண்ண போகிறோம். நம்ம ஓகே, அது இப்போ என்ன பண்ண போகிறேன்? மாலாடு. சரி, அதுக்கு இப்போ பொட்டுக்கடலை கொஞ்சம் சூடு பண்ணுறோம். ஓகே, ரொம்ப நாள் இல்லை, அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு இதுவாக இருக்கிறதுக்காக சூடு பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் இழுப்பிட்டு சூடாக இருக்குது, அதில் இப்போ போட்டிருக்கேன். நமத்து போகக்கூடாது, நமத்து போகக்கூடாது. இது இப்படி இப்போ சூடு வந்தோடனே பொட்டுக்கடலை என்னென்ன வேணும்? சர்க்கரை, இது சர்க்கரை, சர்க்கரை. பொட்டுக்கடலை டபுளா? டபுள் வேண்டாம், அது 1.5 போகிறோம். சரி, இது சர்க்கரை. இப்போ அரைக்க போகிறோம், பொட்டுக்கடலையை இது பண்ணிவிட்டு அரைச்சிட்டு சர்க்கரையும் அரைச்சிட்டு, ஓகே, ஏலக்காயும் அதோட அரைச்சிட போகிறோம். ஏலக்காயும் அதோட அரைச்சிட்டு முந்திரி பருப்பை பொரிச்சு போட்டு கலந்து நெய் ஊற்றி குடிக்கும். சூப்பராக. இன்னைக்கு தான் காய்ச்சினே இல்லாமா? ஆமாம், சூப்பராக. இவ்வளோதான் திங்ஸே, இவ்வளோதான். ஆனால் அவ்வளோ ப்ரோட்டீனு. இதை அரைச்சிட்டு மற்ற சூடு வந்துட்டா அரைஞ்சிட்டு சூடு அரைச்சிடலாம். அடுப்பு ஆரம்பிச்சோம். இப்போ என்ன இதில் கொட்டின்னு தெரியல, கொட்டி ஆற வச்சுட்டேன். சரி, செத்த சூடு ஆறினப்புறம் மிக்சியில் அரைக்கணும். ஃபேனில் கொண்டு போய் வச்சுடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இது என்னென்னா அரைச்சிட்டு அந்த சர்க்கரையை அரைச்சி, சரி, அது இந்த சர்க்கரை இந்த ஏலக்காய் 2ஐயும் அரைச்சி போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பையும் வறுத்து போட்டுட்டு நெய்யை ஊற்றி பிடிக்கும். சர்க்கரையும் பொடி போடணும். ஆமாம். மீனம்மா, இப்போ என்ன பண்ணுறேன்? நெய் வறுக்க போகிறேன். முந்திரி பருப்புக்கு வறுத்துட்டு அதுலேயே நெய்யை கொஞ்சம் விட்டுட்டு அந்த மாவை பொட்டுக்கடலை மாவையும் போட்டு சர்க்கரையும் போட்டு கலக்க போகிறேன். ஓகே, அம்மா இது அரைச்சிட்டேலா? அரைச்சாச்சு. கம்மிங்கோ. சூப்பர், நல்லா சாஃப்டா மிக்ஸியில் அரைச்சாச்சு. பொட்டுக்கடலை மாவு, இது சுகர். ஓகே, 2ஐயும் அரைச்சாச்சு. முந்திரி பருப்பு வறுத்து வச்சாச்சு. இப்போ நெய் காஞ்சின்னு இருக்கு. கொஞ்சம் நெய் வேணுங்கிறத இன்னும் போட்டுக்கணும். சிம் கேஸ்ல இருக்கு. ஸோ நான் போடுறேன், கேமராவுக்கு நான் போடுறேன். இதை போடவா? போடு. சர்க்கரையும் போட்டா அத்தனை வேணுமான்னு பார்த்து இருக்கும். கை எடுக்கும், கொஞ்சம் மீட்டு போர். இதை கலரிட்டு பார்த்து சொல்லு. சரி, வாயில் போட்டு பார்த்துட்டு ரொம்ப சர்க்கரை இல்லாத. சரி, வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கணும். இது முந்திரி பருப்பையும் போட்டுட்டோமா? போட்டுருக்கோம். ஏலக்காய் அதுலேயே அரைச்சிட்டேன். ஆமாம், இது இந்த சூடு வர மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சூடு வந்தால் பிடிக்க முடியும், இல்லைன்னா இது இப்படி பிடிச்சி வராது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நெய்யும் விடக்கூடாது, ஏன்னா ஒரு கொதான் ஆகிடும். கொதான் ஆகிடும், பிடிக்க. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாமா? நெய் விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்? நெய் ஊற்ற போகிறேன். சரி, ஏன்னா போறல குடிக்கிறதுக்கு இதில் சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோமா? சர்க்கரை பண்ணிட்டோம், ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுடணும், டேஸ்ட் பார்த்துட்டு. ஆமாம், ஊற்றிடுவோம். போருமா? ஓகே, இது நல்லா பிடிக்க வருதான்னு பார்ப்பேன். இன்னும் அழகாக பிடிக்கிறல, பிடிக்க வருதா? என்ன பிடிக்கும்?
ஸோ எவ்வளோ நெய்யோ எவ்வளோ பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஆமாம், இந்த மாதிரி பிடிக்க வரதுக்கு எத்தனை நெய் வேணுமோ அது இன்னும் கேமரா பாருங்க, மீனு கேமரா பாருங்க. டயர்ட் ஆகிட்டீங்களா? அடுத்த ஓம்படி ஆய் இது வந்து மாலாடு ஐ சூப்பராக பிடிக்கிறேன் கம்மிங்கோ, க்யூட்டாக இருக்கு அழகா. ஆல்ரெடி 4 பிடிச்சாச்சுமா, சூப்பர் லேடி. முடிச்சே ஆச்சு நீங்க. மாலாடு மாலாடு ஜோரா வந்துட்டு ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா பிடிக்க வராது. கொஞ்சம் லைட்டு சூடுல பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வந்துடும். அப்படி சூட ஆறி போயிடுச்சுன்னா லேசா சூட வைக்கணும் கேஸ்ல. லாடு சூடு பதமா இருந்தா நமக்கு ஜோரா பிடிக்க வந்துடும். ஏதாச்சும் குழந்தையெல்லாம் ரொம்ப சமத்தா இருப்பா, கொடுத்துதான் சாப்பிடுவா. எல்லா பட்சமும் பண்ணா எல்லாரும் அழகா எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவா. எல்லா குழந்தைகளும் எல்லாரோட குழந்தைகளுமா இருந்திருக்கா எங்க ஆத்துல. ஒண்ணும் கிடையாது, 10-15 குழந்தை இருந்திருப்பா. ஒரே மாதிரிதான் இருப்பா எல்லாரும். இன்னமும் அப்படிதான் இருக்கா. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் வந்து எங்க மாதிரி ஒண்ணுமே ஆகாது, நமக்கே சந்தோஷமா இருக்கும். ஆமா, உங்க ஆத்து குழந்தை எல்லாம் இருந்தா இது போறாது. இது ஒரு ரவுண்டுக்கு தான் போறோம். எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்துருவோம்னா அப்புறம் என்ன இருக்கும் இங்க? ஒரே ஒரு ரவுண்ட் ஒன்னொன்னு தான் வரும். நீங்க பாதி கொடுத்தா கூட வாங்கிப்பா, பாதி கொடுத்தா கூட வாங்கி. ஒருத்தருக்குமே ஒண்ணுதான் திங்கணும்னு அந்த ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. ஒருத்தரோட குழந்தை இல்ல, 4 பேரோட 5 பேரோட குழந்தை. ஒருத்தர் வயது குழந்தைகள் இல்ல. ஓகே, ஒரு வயது குழந்தையா இருந்தா அது அண்ணா தம்பி பிடிச்சு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அவ அப்படிதான் இருப்பா. அண்ணா தம்பி இப்ப ஒரே வயசுல பிறந்த மாதிரி தான் அந்த குழந்தைகள்லாம் இருப்பா. ஒரே மாதிரி சட்டை போட்டுண்டு தீபாவளின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து வாங்கி யூனிஃபார்ம்னு சொல்லுவா எங்களை எல்லாரும். வீட்லயே யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிறா அப்படின்பா. ஆழ்வார்பேட் யூனிஃபார்ம். ஆமா, யூனிஃபார்ம் கிட்ஸ். ஆமா. மீனமா தேங்க்யூ, சூப்பரா. மாலாடு, ஓமப்படி இது ரெண்டும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ கொடுக்கறதுக்கு குழந்தைகள்லாம் யாராவது வந்தா கொடுக்கணுங்கிறதுக்காக வாங்கி பண்ணி தீபாவளிக்கு ஈஸியாக பண்ணலாம் இந்த காம்பினேஷன். இந்த மாலாடும் இந்த ஓமப்படியும் ரொம்ப ஈஸி. இந்த இதுக்கு பண்ணி பார்க்கலாம், அதனால தான் பண்ணி காமிச்சோம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிடுறேன். ஹாப்பி தீபாவளி ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சுஜன் ஃபன் கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ப்ளீஸ். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹேவ் ஃபன்.